ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஈஸியாகவும் குயிக்காகவும் முடிக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு மார்க்ஷீட் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த மார்க்ஷீட்டை இந்த ஒர்க்ஷீட் பார்த்தீங்கன்னா ரோசி அப்படின்ற நேமில் இங்கே டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் ஒர்க்ஷீட் எனக்கு வேறு ஒரு ஒர்க் புக்லேயும் சேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் போது என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மார்க்ஷீட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்ஷீட்டில் எந்த செல்லை வேணாலும் ஃபஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+A இந்த ரெண்டு பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டில் அடுத்தது என்ன ஷார்ட்கட் கீ கிளிக் பண்ணோன்னா Ctrl+C. இது எதுக்கான ஷார்ட்கட் கீனா காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. இப்போ இந்த ஒர்க் புக்கை விட்டு வேற ஒரு ஒர்க் புக்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+N. இந்த ரெண்டு பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நியூ ஒர்க் புக் நமக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ நியூ புக்கு நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. மேலே நேம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், புக் 1ன்னு அங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+V இந்த ரெண்டு பக்கனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒர்க் புக்கில் நம்ம காப்பி பண்ண அதே மார்க்ஷீட் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது போல் எங்கெங்கெல்லாம் நீங்கள் திரும்ப பேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கீபோர்டில் Ctrl+V நீங்கள் எத்தனை டைம் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மார்க்ஷீட் பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.